நட்புகளே இங்கே பாருங்கள், நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக என் ஃபேமிலியோட மதுரைக்கு போயிருந்தேன். கொஞ்சம் டைம் இருந்ததுனால அப்படியே பக்கத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலையும், மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை அதை பார்க்க போயிருந்தோம். இது என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த திருமலை நாயக்கரோட மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன கார்டன் ஏரியாவில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க விசிட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க பராமரிக்கிறதுனால. உள்ளே போனோம்னா மிகவும் நேர்த்தியாக இருக்குது. ஒவ்வொரு கலையும் இன்றைக்கும் கம்பீரமாக இருக்குது. கட்டிடக்கலை 16ஆம் நூற்றாண்டிலே இந்த அரண்மனை கட்டியிருக்கார் திருமலை நாயக்கர். இத்தாலிய கலைஞர்களை வச்சு இந்தோ சரசனிக் அப்படின்னு ஒரு டிசைனோட 248 தூண்களோட இந்த அரண்மனை கட்டியிருக்கார். இந்த அரண்மனையோட ஒரு பகுதி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இது 4 பகுதியாக இருந்திருக்கு. அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. இப்போ ஒரு பகுதி தான் இருந்திருக்குன்னா பார்த்துங்க. இது 2ஆக பிரிச்சிருக்கார் அப்போவே அரண்மனை கட்டும்போது. ஒன்று சொர்க்க விலாசம்னும், இன்னொன்று அரங்க விலாசம்னு பண்ணியிருக்கார். சொர்க்க விலாசத்தில் மன்னரும், அரங்க விலாசத்தில் மன்னரோட சகோதரரான முத்தியாலு நாயக்கர் அவரும் தங்கியிருக்காரு. எல்லா அரண்மனையை போலவே இந்த அரண்மனையிலும் எல்லா அரங்குகளும் தனித்தனியாக, அந்தப்புறம் இசையரங்கம், நாடக அரங்கம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக அரங்குகள் இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய விஷயம் அதுதான். இன்றைக்கும் கம்பீரமாக இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்கன்னா பாருங்கள். இது 18ஆம் நூற்றாண்டில் ஒரு தடவை புதுப்பிச்சிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இவங்க எடுத்திருக்காங்க. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒலி கச்சேரிகள் பண்ணுறாங்க. ஈவினிங் 6:45 8 மணி வரலும் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் ஒலி அமைச்சதுக்கப்புறம் இன்னும் கம்பீரமாகவே இருக்குது. இன்னும் இதில் பராமரிப்பு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு பகுதி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த அரண்மனையை பாருங்கள். ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஒவ்வொரு கலையும் வியக்க வைக்கிது. இந்த மண்டபத்தோட உச்சியில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானையும் சிவன் பகவானையும் குறிக்கும் வகையில் நிறைய ஓவியங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 58 அடி, ஆல்மோஸ்ட் 60 அடி உயரத்தில் இந்த மண்டபம் இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மண்டபம், 60 அடி உயரம் கொண்ட மண்டபம் இன்றைக்கும் கம்பீரமாக இருக்குன்னா அந்த கலையோட நயத்தை பாருங்கள், தோற்றத்தை பாருங்கள், கம்பீரத்தை பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.